ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? பழைய சாதம் கூடவே கொஞ்சம் கர்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பழைய சாதம்னா. அதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. இங்கே லஞ்சுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு வந்து ஸ்பெகத்தி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஸ்பெகத்தி ரெடி ஆகிட்டுருக்குது, வெந்துட்டுருக்குது. இங்கே வந்து பிரியாணியும் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி அவ்வளோதான் குக்கிங், எல்லாமே முடிஞ்சாச்சு. இங்கே பசங்களுமே இப்போ தான் எந்திரிச்சாங்க. இனி அப்படியே அவங்களும் கிளம்புவாங்க. அதோட பசங்களோட ஸ்கூலில் ஒரு இன்ஃபர்மேஷனை பசங்களுக்கு சொல்லணுன்னா எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். ஒரு ஸ்டோரி மேப் மாதிரியே ரெடி பண்ணி அதில் பிக்சர்ஸ்லாம் போட்டு அழகாக டீட்டெயிலிங்காக எழுதி கொடுக்குறாங்க. இது எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் இப்படி தான் கொடுக்குறாங்க. இது வந்து ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக் வந்து அவளோட கிளாஸ் மேம் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வேறு 2 மேம் வர போகிறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக அவங்க மேமோட பிக்சர் போட்டு இனி எந்த மேம் வருவாங்கன்ற பிக்சரை போட்டு அழகா டீட்டெயிலிங்கான ஒரு ஸ்டோரி மேப் பண்ணி கொடுக்குறாங்க. அதே இன்ஃபர்மேஷனை நம்மளுக்குமே மெசேஜ் பண்ணிடுவாங்க, நம்மளுக்குமே தந்துடுவாங்க. இது பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி மேப் மாதிரி ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது பார்க்கவே அழகாக இருந்துச்சுல. அதோட சேர்ந்து அப்படி பசங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு டீ கேக் பண்ணி வச்சிடலான்னு தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஈவினிங் வந்தோடனே ஏதாவது எப்படினாலும் வந்ததும் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அதனால இப்போவே ரெடி பண்ணிடலாம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். சிம்பிளாக எந்த ஒரு மெஷர்மெண்ட் எல்லாம் பக்காவாக மெஷர்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு ரஃப்பான ஒரு மெஷர்மெண்ட்டில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு சிம்பிளான ஒரு டீ கேக் பண்ண போகிறேன். எதுவுமே ப்ராப்பரான ஒரு மெஷர்மெண்ட்டோட அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட்டு நம்மளோட கையில் வந்தது போட்டு பண்ணுற மாதிரி ஒரு கேக். ஆனால் சூப்பராக வந்துச்சு, அழகாக வந்துச்சு, பர்ஃபெக்டாக வந்துச்சு. அதனால அப்படி ஒரு டீ கேக் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் வந்து எவ்வளோ போட்டிருக்கேன்னா, ஒரு கப், அது ஒரு 150 ml அந்த கப் தான். அதில் வந்து ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். அப்புறமா 2 ஸ்பூன் கர்டு போட்டிருக்கிறேன். இது எக்லெஸ் தான், எக்கு போடலை. இப்போ எக்கு இருந்துச்சுன்னா கேர்டுக்கு பதிலாக ஒரு எக்கு போட்டுக்கலாம். நான் வந்து அதுக்கு பதிலாக கேர்டு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் கேர்டு போட்டிருக்கேன். அப்புறம் கூடவே ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா இது ரெடி ஆகும். அங்கே வந்து நான் மைதா மாவு, அப்புறம் கூடவே பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா எல்லாமே போட்டு அங்கே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே இது ரெடி ஆகிடுச்சு. கூடவே இனி சுகர் போட போகிறேன். இப்போ நான் வந்து சுகர் வந்து ஒயிட் சுகர் வந்து கொஞ்சம் போட்டுட்டு கூடவே ப்ரௌன் சுகரும் போட போகிறேன். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். நாட்டு சர்க்கரையும் நார்மல் ஒயிட் சுகரும் அப்படி போட போகிறேன். இவ்வளோதான் ஒயிட் சுகர் இருந்துச்சு. இனி பேலன்ஸுக்கு வந்து ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை போட போகிறேன். அப்படி எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நான் பெருசாக எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே அப்படியெல்லாம் எடுக்கல. நார்மலாக அப்படி பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் அப்படி பண்ணி வச்சேன். பசங்களுக்கு தான் ஈவினிங் வந்தோடனே கேட்பாங்க, அதுக்காக பண்ணிகிட்ருக்கிறேன். இனி எப்படி பண்ணி வச்சுட்டு போயிட்டு பசங்களை போய் பிக் பண்ணிட்டு வரப்போ கரெக்டாக இருக்கும். அதுக்காக பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து அங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து மாவு, அப்புறமா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா கேக்கோட பேட்டர் ரெடி. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா மாவு ரெடி ஆயிடும். அப்புறம் இன்றைக்கி ஒரு பேட் நியூஸ் என்னென்னா, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் இல்லையா, ஃபஸ்ட் இன்டர்வியூ. அதில் வந்து நான் செலக்ட் ஆகலை. என்ன பண்ண முடியும், சரி ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், அதுவும் ரிஜெக்ட் ஆகியாச்சு. பட் எனிஹவ் நான் வந்து அது எனக்கு ரொம்ப தூரம் தான், எனக்கே தெரியும். நான் போக முடியாது, ரொம்ப கஷ்டம்தான் தெரியும். பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போய் நான் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். இனி வந்து மற்ற பக்கம் நியர்பையில் நிறையவே நான் அப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். எப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி பார்க்கலாம். அதனால் கொஞ்சம் டல்லாக தான் ஆச்சு, கொஞ்சம் சுகமாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் அப்படியே அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகி நானே கூலாகிக்கிட்டேன். இனி இதே நினச்சிட்டு இருந்தால் அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்தது 1 by 1 நான் அடுத்ததும் திருப்பி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
சரி பார்க்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு வரப்போ சொல்கிறேன். எங்கள் கேக்குக்கும் நான் நார்மலாக பால் விட்டு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி ஆனதும் அவனில் வச்சிடலாம். நான் அவனும் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணிட்டேன். எங்கள் பேட்டரும் ரெடி ஆயாச்சு. இனி வந்து கேக் பேனில் விட்டு வச்சிட வேண்டியதுதான். இந்த கேக் டின்னில் வந்து லைட்டாக ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது பேட்டரை போட்டுட்டு அங்கே ஆல்ரெடி நான் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். அதில் வச்சிட்டோன்னா கேக்கும் ரெடி ஆயிடும். கேப்பில் போய் நான் பசங்களையும் பிக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இனி நம்ம கேக் ரெடி ஆனதும் பசங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து நார்மலாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் டக்குன்னு சிம்பிளாக பண்ணுற மாதிரி தான் ஒரு டீ கேக் பண்ணியிருக்கிறேன். அப்படியே அவன்லேயும் வச்சாச்சு. நீ ரெடி ஆகட்டும். இங்கே கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிருக்குது. ஆனால் இப்போ சூடாக இருக்குது. அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே நான் கேக் ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் யூஸ் பண்ண எல்லா பவுல்ஸ் எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சிட்டேன். I created my own independent dances. இன்றைக்கி தர்ஷனாக்கு வந்து ஆஃப்டர் ஸ்கூல் கிளப் மியூசிக்கல் தியேட்டரில் அவார்டு கிடச்சிது. எதுக்குன்னா அவள் வந்து க்ரியேட்டிவாக ஸ்டெப்ஸ் போட்டா அப்படின்றதுக்காக, அது ஒரு டான்ஸ் கிளாஸ் மாதிரி, அதில் வந்து க்ரியேட்டிவாக ஸ்டெப்ஸ் போட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு அவார்டு கிடச்சிது. இங்கே கேக்கும் இன்னும் ரொம்ப இது ஆகலை, இருந்துமே பசங்களுக்கு பொறுமை இல்லை. இப்போவே கட் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. சூடாக தான் இருக்குது, பட் பசங்களுக்கு பொறுமை இல்லாதனால நான் கட் பண்ணிட்டேன். சூடாக இருக்கிறப்போ கட் பண்ணனால கொஞ்சம் அது கொஞ்சம் சரியாக கட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. பட் நல்லா சூடாக ஆறுனப்புறம் கட் பண்ணுறப்போ சூப்பராக பீஸ் எல்லாமே வந்துச்சுது. இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, அவே ஆவி பறக்கிற சூட்டில் தான் இருந்துச்சு. பட் பசங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கவே நான் கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பர்ஃபெக்ட் டீ கேக் தான், அவ்வளோ அழகாக நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருந்துச்சு. அப்படி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டோம். பட் நல்லா சூடெல்லாம் போனதுக்கு பிறகு கட் பண்ணுறப்போ சூப்பராக பீஸ் எல்லாமே நல்லா வந்துச்சு. இப்போ ரொம்ப ஆவி பறக்கிற சூடு இருக்கவே அது சரியாகவே கட் பண்ணுறதுக்கு வரல. பட் பசங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தாச்சு. அப்படியே பசங்களும் கேக் சாப்பிட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டோம். இன்றைக்கி அப்படி தான் எங்களோட டே சூப்பராக போச்சுது. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.